சாலாம் அப்படியே சாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு ஹை ஸ்ருதியில இந்த பிராக்டிஸ் பண்ணோம்னா அடுத்து ஜி ஷார்ப். ஸோ உங்களால ஒரு கிளியர் டோன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்து சி ஷார்ப். நீங்க சூப்பரா உங்களோட வாய்ஸை புரிஞ்சு ஸ்மூத்தா பாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட பிராக்டிஸ் டைம்ல இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் செஞ்சா போதும். இந்த பயிற்சி உங்களோட வாய்ஸ் ரேஞ்சஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட கம்ஃபர்டபுள் சிங்கிங் வாய்ஸ், அதாவது எந்த ஸ்ருதியில உங்களால கம்ஃபர்டபுளா பாட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரொம்பவே பயன்படும். இந்த மாதிரியான நிறைய எக்ஸசைஸ் செய்ய தான் நம்மளோட குரல் வெளிவரக்கூடிய அந்த பாதை, அதாவது ஓக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு நல்ல வார்ம் அப் ஆகி கிளியரா இருக்கும். அப்பதான் நம்மளால ஒரு கிளியர் டோன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்ப சொல்ல போற இந்த எக்ஸசைஸுக்கு நிறைய ஸ்வரங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்வரத்தை, அதாவது சா மட்டும் எடுத்துக்கிட்டு நாம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். இந்த மாதிரியான நிறைய குரல் பயிற்சிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஏற்கனவே நான் 2 நோட்டை மட்டும் வச்சு, அதாவது சா அண்ட் மிடில் பா, அதாவது சட்ஜமம் அண்ட் பஞ்சமம் மிடில் பா, இது ரெண்டையும் வச்சு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த பயிற்சி நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களோட வாய்ஸை சரியா புரிஞ்சு பாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இதுதான் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே தெரியுற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போற பயிற்சி கீழ் சாவும் மேல் சாவும் அப்படி சொல்லலாம், இல்ல ஆதார சர்ஜமமும் அதோட அப்பர் சர்ஜமமும் வச்சு நாம ஒரு பயிற்சி செய்ய போறோம். சி ஸ்ருதியிலிருந்து நாம ஒரே ஒரு சா சொல்லி அந்த அப்பர் சாவை டச் பண்ணி திருப்பியும் கீழ் சாக்கு வரலாம், அதாவது அகாரத்துல வரலாம். சா அந்த மாதிரி. சா அந்த மாதிரி. நீங்களே உங்களோட வாய்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி அது ஹை நோட்ஸ் அண்ட் லோ நோட்ஸை டச் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ அடுத்து சி ஷார்ப். ஆ சா அப்படி. இப்ப அடுத்து டி. சா சா இந்த மாதிரி. இப்ப அடுத்து டி ஷார்ப். சா அந்த மாதிரி. சா அந்த மாதிரி. இப்ப ஈ ஸ்ருதிக்கு வந்தாச்சு. சா சா இப்ப அடுத்து எஃப் ஸ்ருதி. சா அந்த மாதிரி. சா அடுத்து எஃப் ஷார்ப். சா அந்த மாதிரி. சா அந்த மாதிரி. இப்ப அடுத்து ஜி ஸ்ருதி. சா
அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போ உங்களோட வோக்கல் பாத் வந்து கிளியர் ஆகிக்கிட்டே போகும். அடுத்து ஜி ஷார்ப், சா, அந்த மாதிரி. அடுத்து ஏ ஸ்ருதி, சா, சா, இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஹை ஸ்ருதியில இந்த பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளோட அந்த வோக்கல் பாத் வந்து நல்லா கிளியர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ உங்களால ஒரு கிளியர் டோன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ யானிங் எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று பார்க்கலாம். யானிங் எக்ஸசைஸ் அப்படின்னா நம்ம இப்போ கொட்டாவி விடும்போது எப்படி வந்து நமான்னு சொல்லி நம்ம பண்ணுறோமோ, இது கேட்க ஃபன்னாக இருந்தாலுமே இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதாவது கொஞ்சம் ஹையர் நோட்ஸ்லேருந்து நம்மளோட வாய்ஸை ஃபால் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ யானிங் எக்ஸசைஸ் எடுத்த உடனே ஹையர் நோட்ஸ்லேருந்து நாம் பண்ணாமல் ஒரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஈ ஸ்ருதியிலேருந்து ஹை ஸ்ருதி வரைக்கும் ஒரு வோக்கல் ரேஞ்சாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈ ஸ்ருதி, அந்த மாதிரி. அதாவது ஒரு டியூனா சா சா சா, கீழ் சா, அதாவது பேஸ் சா வந்து 2 times சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே அப்பர் சஜ்ஜமம் பாடிட்டு அங்கேருந்து நம்மளோட வாய்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக கீழே இறக்கி கொண்டு வந்து திருப்பியும் சாலை கொண்டு வந்து நிறுத்தணும். இது ஒரு கர்வ் மாதிரியான ஒரு சிங்கிங். அதாவது சா சா சா, அங்கேருந்து திருப்பியும் சாக்கு வரப்போகிறோம். சாலாம் அப்படியே சாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அப்பர் சஜ்ஜமம்லேருந்து நீங்கள் கீழே வரும்போது ஆ சவுண்டில் வரலாம். அந்த மாதிரி. அதாவது சா 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 அப்படி கொண்டு வந்து நிறுத்தணும். அடுத்து எஃப் ஸ்ருதி, அந்த மாதிரி. சா சா சா, அந்த மாதிரி. இப்போ எஃப் ஷார்ப், அந்த மாதிரி. சா சா சா, அப்படி. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோல சாவையும் பாவையும் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன். அதோட லிங்கை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணுங்க. இப்போ அடுத்து ஜி, அந்த மாதிரி. சா சா சா, இப்ப அடுத்தது ஜி ஷார்ப், சா சா சா, அந்த மாதிரி. இப்ப ஏ ஸ்ருதி, அந்த மாதிரி. சா சா சா, அப்படி. இப்ப ஏ ஷார்ப், அந்த மாதிரி. சா சா சா, அந்த மாதிரி. இப்ப அடுத்து பி ஸ்ருதி, அப்படி. அதாவது சா சா சா, சா சா சா, அந்த மாதிரி. இப்ப அடுத்து சி ஸ்ருதிக்கு வந்தாச்சு. சா 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 சா, அந்த மாதிரி. இந்த பயிற்சிக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோல சொன்ன சாவையும்
மத்தியஸ்தாயி பஞ்சமத்தையும் வச்சு செய்யக்கூடிய பயிற்சியை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் சுலபமா இருக்கும்.